The pair of equation x equals to a and y equals to b graphically represent the line. இப்போ pair of equation என்னது ரெண்டு equation. ஒரு equation என்னன்னு பாத்தீங்கன்னா x equals to a அப்படின்ற ஒரு equation. இப்போ நம்ம ஒரு x axis y axis நம்ம graph போட்டுக்கிறோம். இல்லையா? x equals to a அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க y-ன்ற வேல்யூவே இல்ல. ஆமாதானே? அப்போ y equal to இந்த இடத்துல என்னவா வரும்? 0 அப்படின்னு வரும். அத நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இப்போ a equals to 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 5ஓ 3ஓ. ஸோ ஐம் கிவிங் 3. 3ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ x equals to 3 அப்படின்னா எங்க வரும் பாருங்க. ஸோ இது நம்ம 1, இது 2, இது 3, 4, 5. நம்ம இதை மார்க் பண்ணோம்னா x equals to 3 அப்படின்றது எங்க வரும்? இங்க வருமா? x is 3னா என்னது? 3, 0. x, y என்னது? x, y is 3, 0. அப்போ 3xல 3 மார்க் பண்ணும், y வந்து 0. This is 0, 0 இல்லையா? 0. That is axis, origin. அப்போ 3, 0. இப்போ நமக்கு என்ன எங்க வரும்? இங்க வரும். இப்போ இதுக்கு லைன். இது இந்த பாயிண்ட வச்சு நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். எங்க வரும் லைன் பாத்தீங்கன்னா this is the line. So which is parallel to y axis. இப்போ x ஓட வேல்யூ மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா y வந்து 0. x ஓட வேல்யூ மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா that is parallel. சரியா? Parallel to y axis. X equals to a means this is parallel to y axis. So x equals to a means this is parallel என்னது? Parallel to y axis. இப்போ y equals to b அப்படின்னா அது எப்படி இருக்கும்? This is parallel to x axis. இப்போ y equals to b அப்படின்னு மார்க் பண்றோம். y equals to b. So give value for b any value 4 ன்னு நான் கொடுக்கிறேன். இப்போ b ஓட வேல்யூ 4. That is y is 4. ஓகேவா? அப்போ x என்னது? x வந்து 0. இப்போ என்ன வேல்யூ நீங்க மார்க் பண்ண வேண்டியது இருக்கும்? x, y equals to 0, 4. ஏன்னா y ஓட வேல்யூ தான் 4, x ஓட வேல்யூ இந்த இடத்துல 0. இப்போ 0, 4 எங்க வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 0, 4 எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க 1 போடலாம். 1, 2, 3, 4, 5. 0, 4 எங்க வரும்? 4 axis மேல 4ல வரும். ஓகேவா? ஆக்சிஸ் மேல 4ல வரும். இப்போ இந்த லைனை நம்ம இங்க எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். I'm extending this point. This is parallel to n axis, x axis. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கொஸ்டின் என்னன்னா கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட்ஸ் லைன் விச் ஆர். கொஸ்டின் என்னன்னா இந்த பாயிண்ட் தான் அவங்களுடைய கொஸ்டின். சரியா? இந்த ரெண்டு லைனும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4. ஸோ நம்ம 3ன்னு எதை வச்சிருக்கோம்? ஏவை தான் நம்ம 3ன்னு வச்சிருக்கோம். ரைட்? a equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் a நான் 3 சும்மா ஒரு வேல்யூ உங்களுக்கு புரியறதுக்காக. அப்போ this is a and b is 4b. So it is intersecting at a, b is your answer. கிளியரா? இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா a, b அப்படின்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. x ஓட வேல்யூ மட்டுமே கொடுத்திருந்தாங்க at x axisனா y will be 0. அந்த லைன் இஸ் parallel to y axis. y ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா x will be 0 and this is parallel to x axis. So intersecting at a, b is your answer.